எல்லாரும் கிண்டல் செய்தாங்க. முதல்ல ஒரு 234 பேர் உங்க கட்சியில இருக்கிறாங்களா? உங்களுக்கு நிறுத்துறதுக்கு ஆள் இருக்காங்களா? அப்படிங்கிற மாதிரி அவ்வளவு தூரம் கிண்டல் செய்தாங்க. இப்ப எ விஜய்க்கு வைக்கக்கூடிய அதே விமர்சனம். இல்ல அவர்களுக்கு நான் உங்களுக்கு ஏற்கனவே போன பேட்டியிலே சொல்லியிருக்கேன். அவங்க இதுல சொல்லியிருக்கீங்க. 234 பேர் இருக்காங்க. அது ஆற்றலா அத செயல்படுறதுக்கு ஆள் இருக்காங்களாங்கிறது தான் கேள்வி. அதுதான் ஓகே, நம்ம ஓகே. சொல்றோம். நமக்கு வைக்கப்பட்ட விமர்சனங்கிறது கட்சியிலேயே ஆளே இல்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு விமர்சனத்த உள்ள வச்சாங்க. அப்படி இருக்கும்பொழுது, அந்த சவால்களை எல்லாம் தாண்டி 234 தொகுதிகள்லயும் வந்துட்டு வேட்பாளர்களை நிறுத்தி, அதற்கு பரிந்துரைக்குண்டான நபர்களை போட்டு, வேட்பாளர்களை அங்கீகரிக்கப்பட்ட நபர்களாக கொண்டு வந்து, நீங்க அத நிறுத்தி வச்சிருக்காங்க இல்லையா? ஒரு கட்சியினுடைய நபரா, பிரதிநிதியா கொண்டு வர்றது இருக்கு இல்லையா? அதுல வேட்பாளர் நிறுத்துறதுக்கே பல டெக்னிக்கல் டெர்ம்ஸ் எல்லாம் நீங்க எடுத்து பார்க்கணும். ஒரு வேட்பாளர நீங்க நிறுத்தணும்னா, அவர் அந்த தொகுதியை சார்ந்தவரா இருக்கணும். அந்த தொகுதியில இல்லாத ஒரு நபரை நீங்க நிறுத்துறீங்கன்னாக்கா, அதற்கு வந்துட்டு 15 பேர் கொண்ட நபர்கள் வந்துட்டு அந்த தொகுதியை சார்ந்தவர்கள் கையெழுத்திட்டு, இவரை நாங்க வந்துட்டு வேட்பாளரா கொண்டு போறோங்கிறது இருக்கணும். இது எல்லாமே இருக்க ஒரு அங்கீகரிக்கப்படாத கட்சிக்கு இது எல்லாமே தேவை இருக்கும். ஸோ இத எல்லாத்தையும் இந்த கிரைட்டீரியாஸ் எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு மீட் பண்ணி, நாம் தமிழர் கட்சி முதல் தேர்தலை மேற்கொண்டது.